ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 250 கிராம் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் உப்பு போட்டு அதில் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த நம்ம எப்பயுமே சில்லி பொரிப்போம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இதை 20 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம பிரட்டி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதையை பொரித்து எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வேக விட்டு ஓரளவுக்கு மொறுமொறுப்பாக வந்ததுமே எடுத்துக்கலாம். சில்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதில் எண்ணெய் வச்சுட்டு அதில் 5லேருந்து 6 போல் பூண்டு பல்லை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இந்த காலிஃப்ளவர் வெங்காயம்லாம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்ருவோம். நல்லா பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுட்டு அதையும் கலந்துடலாம். கலந்த உடனே அடுத்து நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் சில்லி, அதையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது ஒட்டுக்க கலந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், அதை இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை தூவிட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம ரோட்டு கடைகள் எல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.